தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/6/2025 வெள்ளிக்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் காலை 9:12 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொழிலில் வெற்றி பெற, அதாவது செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒரு பாடல் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமக்கு செல்வம்னு ஒரு பாடல் உண்டு. எல்லாருக்குமே தொழிலை பற்றின கவலை நிறைய இருக்குது. சில பேர் தொழில் நல்லா நடக்கும், திடீர்னு ஸ்டாப் ஆயிடும். சிலருக்கு எதுவுமே இருக்காது, திடீர்னு ஒருத்தர் நான் ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன், நீங்கள் பங்குதாரராக சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அது அமோக வெற்றி நடை போடும். சிலருக்கு அதிர்ஷ்டம்னாலே அது ப்ளஸ் இஷ்டம், அதிர்ஷ்டம் அதுவாக இஷ்டப்பட்டு வர்றது. தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு ஒரு பழமொழி. தெரிந்த தொழிலை சீக்கிரமாக விட்டுறக்கூடாது, அந்த லைன்லேயே போய்கிட்டு இருக்கணும். அப்போ வேற ஒரு லைனுக்கு மாறுறோம் அப்படின்னா அது நல்லா வர்ற வரைக்கும் இந்த லைனை அப்படி வச்சுக்கணும். இல்லாட்டி அதுவும் சரி இருக்காது, இதுவும் சரி இருக்காது. ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த இடம் நல்லா இருக்குன்னு நீங்கள் பார்க்குற போது 10ஆம் இடம் பொதுவாக நல்லா இருக்கணும். 10ஆம் இடம், அந்த 12 கட்டம் இருக்கு இல்லையா ஜாதகத்தில், 12 கட்டத்தில் 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, அந்த கிரகத்தை எது பார்க்குது, அது யாரு காலில் இருக்குது. வைத்தியம் கை பார்த்து சொல்கிற மாதிரி ஜோதிடம் கால் பார்த்து சொல்லணும். வைத்தியம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி பார்ப்பாங்க, நாடி பார்க்கறது. அதே மாதிரி ஜோதிடம் கால் பார்த்து சொல்கிறதுனா நம்ம காலை பார்த்து சொல்கிறது இல்லை. நட்சத்திரங்களுக்கு 4 கால், 12 கட்டங்கள்லையும் அந்த 108 கால், 27 நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 கால், 27 × 4 108. இந்த 108 காலை 9 கால்களாக அஸ்வதி, பரணி, கார்த்திகை 1 மேஷத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் கார்த்திகை 2 3 4, அதுக்கு அடுத்தது அது மாதிரி தொடர்ந்து அப்படி வரும். 9 பாதங்கள் ஒரு கட்டத்தில், 108 பாதம் 27 நட்சத்திரங்களையும் அந்த 12 கட்டத்தில் நிரப்பி வச்சிருக்காங்க. அதில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகம் யார் காலில் இருக்கு, யார் பார்க்குறா, நவாம்சத்தில் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பார்த்த பிறகுதான் தொழிலில் துணிந்து ஈடுபடணும். ஒரு பாடல், 10ஆம் இடத்தில் கிரகங்கள் பலம் பெற்றிருந்தால் அன்னவர்க்கு, 10ஆம் இடத்தில் கிரகங்கள் பலம் பெற்றிருந்தால் அன்னவர்க்கு, முத்தாய் தொழிலும் அமைந்துவிடும், முன்னேற்றங்களும் வந்துவிடும். 10இல் உள்ள கிரகங்கள் பார்வை நல்கும் கிரகங்கள், இத்தினம் உலவும் நிலை பார்த்து, ஏற்ற சார பலம் அறிந்து, வைத்திடும் தொழிலால் லாபம் வரும், வளர்ச்சியும் நாளும் கூடி வரும், வருமானங்களும் அதிகரிக்கும் ஒரு பாடல். அதாவது 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் நல்லா இருக்கு, இப்படி இருக்கு, நம்ம ஆரம்பிப்போம்னா அஷ்டமத்து சனி நடக்கிற போது ஆரம்பிக்கப்படாது. அஷ்டமத்து சனி நடந்தால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிங்கிறேன். அதே மாதிரி 7.5 சனி நடக்குது அப்படின்னா விரகி சனியாக இருக்கிற காலத்தில் ஆரம்பிக்கப்படாது, அர்த்தாஷ்டம சனி காலத்தில் ஆரம்பிக்கக்கூடாது. சரி, அப்படி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சா, மனைவி மக்கள் பேரில் அவங்களுக்கு நல்லா இருக்கான்னு ஜாதகத்தை புரட்டி பார்க்கணும். ஒரு தொழில் வெற்றி பெறணும் அப்படின்னா எந்த தங்கத்தை விற்ற தொழிலாக இருந்தாலும் சரி, தகரத்தை விற்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த துறையிலே ஈடுபட்டு உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும், உடை விற்பனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உழைப்புடன் கூடிய அதிர்ஷ்டம் இருந்தால்தான் தொழில் வெற்றி பெறும். அந்த உழைப்புடன் கூடிய அதிர்ஷ்டம் வரணும்னா தொழிலை தொடங்குவதற்கு முன்னால் நாம் சிந்திக்க வேண்டிய தகவல்கள் 25 தகவல்கள் இருக்கு. அவற்றையெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். ராசியிலேயே தனாதிபதி சுக்கிரன் இருக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். எந்த கவலையும் பணத்தை பற்றி இருக்காது. பணக்கவலை இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கை சோபிக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உங்களுக்கு ராசியில் சுக்கிரன், 2ஆம் இடத்திலே சூரியன், பஞ்சமாதிபதி இருக்கின்ற பொழுது பிள்ளைகளால் கூட உங்களுக்கு வருமானம் வரலாம். படித்து முடித்த பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு ஒரு வேலை கிடைத்து ஒரு உதிரி வருமானங்கள் அல்லது மேல் வருமானங்கள் உங்களுக்கு வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்யலாம். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சூரியன், சுகாதிபதி சூரியன் இருக்கின்றார். சூரியன் ராஜகிரகம். எனவே அரசாங்க சம்பந்தப்பட்ட வழியில் நீங்கள் ஏதேனும் தொழிலுக்கு ஏற்பாடு செய்திருந்தால் அல்லது ஏதேனும் உதவி கேட்டிருந்து விண்ணப்பித்திருந்தால் அது நடைபெறும். சரி, பொது வாழ்வில் இருப்பவர்கள் அரசியல் களத்தில் இருந்தால் அவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கலாம். பொதுவாக காரிய வெற்றி ஏற்பட வேண்டுமானால் சூரிய வழிபாடு தேவை என்பார்கள். அந்த சூரியன் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் இருக்கின்றார், இன்று ராசியிலும் இருக்கின்றார். இன்று நீங்கள் அதிகாலையிலேயே கதிரவனை வழிபட்டு, அதாவது சூரியனை வழிபட்டு காரியத்தை தொடங்க
வணங்குவது நல்லது. அது மட்டுமல்ல, இன்று கிழமை வெள்ளி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பதனாலே சுப விரயங்கள் ஏற்படும். அசுப விரயங்கள் வேறு, சுப விரயங்கள் வேறு. சுப விரயங்கள் என்றால் இல்லத்திலே ஒரு நல்ல சம்பவங்கள் நடைபெற வழிவகுக்கும், ஒரு விலை எந்த பொருட்களை வாங்குவது, இவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். ஆக இன்று நல்ல விரயங்கள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே ராசிநாதன் புதன். யோசிக்காது செய்த காரியத்தில் கூட வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஊர் மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இடம் மாறலாமா, வீடு மாறலாமா, உத்தியோகம் மாறலாமா, என்ன மாற்றத்தை நாம் மேற்கொண்டால் நமது வாழ்க்கை சோபிக்கும் என்றெல்லாம் நினைக்கின்ற நாள் இந்த நாள். ஆனால் மனக்குழப்பம் வேண்டாம். மனக்குழப்பமின்றி ஒரே தெளிவாக நீங்கள் ஈடுபட வேண்டும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலமே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி, ராகு, ராசியில் செவ்வாய் சனியை பார்க்கின்றார் என்றாலே போராட்டம் தான். எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. பொது வாழ்விலே நீங்கள் நன்மை செய்தால் கூட அது மக்களுக்கு தீமையாக தெரியலாம். எனவே மதிப்பையும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. காரியங்களில் நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்படுவது நல்லது. அது மட்டுமல்ல, அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொண்டு செய்யுங்கள். இன்று இடம்பூமி விற்பனையால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியில் கேது, 7ல் ராகு, அதாவது நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக போகும். காலையில் வரவு வந்தால் மாலையில் செலவு, காலையில் இன்பம் வந்தால் மாலையில் துன்பம் என்ற நிலை உருவாகலாம். உங்கள் ராசிநாதன் சூரியன் நன்றாக இருந்தாலும் கூட புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாகும் என்றாலும் கூட யோசித்து பங்குதாரர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசு வெளியில் இருப்பவர்கள் அல்லது அரசியல் களத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படலாம், கவனம் தேவை. லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் என்ற ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிக மிக யோகமான நாள். லாபாதிபதி சந்திரன் உங்கள் ராசியில், லாபம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக பணவரவு நன்றாக இருந்தாலே மனதில் ஒரு தெம்பு வரும், உற்சாகம் வரும். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையும். எதில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி உண்டு. அது மட்டுமல்ல, மதிப்பு மரியாதையும் உயரும். பூமி வாங்கும் யோகம் முதல் வாகனம் வாங்கும் யோகம் வரை உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் விதத்தில் இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்த்தாலே கோடி நன்மை என்பது பழமொழி. எனவே இன்றைக்கு நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு நன்மை. இழந்த வேலையை கூட நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள். சரி, புதிய வேலைக்கு முயற்சித்தால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். நேர்முக தேர்வுக்கு சென்றால் அதிலும் உங்களுக்கு பலன் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் அரசு வழியில் ஏதேனும் சில பிரச்சனைகள் வரலாம். எனவே கணக்கு வழக்குகளை கொஞ்சம் சரிபார்த்து வைத்துக் கொள்வது நல்லது. அதே நேரம் 7ல் சுக்கிரன் இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு செல்வாக்கு மிக்கவர்கள் இல்லம் தேடி வருகின்ற நாள். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுக்கு 7ஆம் இடத்திலே சூரியன். பொது வாழ்வில் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரும். தலைமை பொறுப்புகள் கூட வரலாம். என்ன இருந்தாலும் மதிப்பும் மரியாதையும் உயரும். மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். செய்தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும். சிறப்பாக லாபம் கிடைக்கும். அஷ்டமத்தில் இருக்கும் குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களிலும் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. கல்யாண கனவுகள் நனவாகும். பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு கிடைக்கும். பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். நீங்கள் தேர்ந்தெடுத்த அகலம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. ஆனால் 6ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். அஷ்டமத்தில் செவ்வாய். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் அல்லது உஷ்ணாதிக்க நோய்க்கு ஆட்பட நேரிடும். சிறு தொல்லை வந்தாலும் அருகில் இருக்கும் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது.
மகர ராசி நேயர்களே, 6லே குரு இருக்கின்றார், 7லே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். நேற்று செய்ய முடியாத காரியத்தை இன்று நீங்கள் செய்வீர்கள். வியாபார போட்டிகளை சமாளிக்க தெம்பு உங்களுக்கு உருவாகும். 2லே ராகு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் அந்த சலுகைகள் வேண்டும், இது வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், அதற்காக விண்ணப்பித்து இன்னும் தாமதமாக இருக்கிறது என்று கவலைப்பட்டால் இன்று அது நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்றாலே மனப்பயம் அதிகரிக்கும், எதிர்மறை சிந்தனைகள் மிக அதிகரிக்கும். அதே நேரம் உத்தியோகத்திலே மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். எந்த பணியும் சிறப்பாக செய்ய இயலாது. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திசை மாறி செல்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூசித்தும் செய்வது நல்லது. விரயங்கள் கூடும். மீனராசி நேயர்களே, 7ரை சனியிலே விரையை சனி. சேமிப்புகள் கரையலாம், செலவுகள் அதிகரிக்கலாம், குடும்பச் சுமை கூடுகிறது என்று தடுமாறுவீர்கள். மேலதிகாரிகளின் கெடுபிடியால் மனக்குழப்பம் உத்தியோகத்திலே அதிகரிக்கும். இந்த உத்தியோகத்தில் இருப்போமா இல்லை விட்டுவிடுவோமா என்று கூட சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இன்று உங்களுக்கு தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.